ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பென்சில் குச்சி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் தான். இது வந்து மேக்ஸ் கேம்னு சொல்லுவாங்க. இந்த கேம் பேர் டவர் ஆஃப் ஹனாய். அதாவது 3 டவர் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கேமில் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேக்ஸ் லாஜிக் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. இப்போ இந்த டவரை வந்து நான் 1 2 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ கொஞ்சம் சொல்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு டவரில் இருக்க ரிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம 2வது டவர்லேயோ இல்லை 3வது டவர்லேயோ தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படி அரேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம வந்து 2 ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் அ டைமில் நம்ம ஒரு ரிங்கை மட்டும்தான் நம்ம இன்னொரு டவருக்கு மாற்றி வைக்க முடியும். 2 ரிங்கெல்லாம் வந்து எடுத்து வைக்கக்கூடாது. 2 ரிங்கை எடுக்கிறேன் அப்படி எடுத்து வச்சிங்கன்னா அது ராங். அப்படி வைக்கக்கூடாது. ஓகேவா? அட் அ டைமில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் ரிங்கு மாற்றணும். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு கீழே சின்னது வச்சுருக்கேன் ரிங்கு, மேலே பெரிய ரிங் வச்சுருக்கேன். இப்படி நம்ம வைக்கக்கூடாது. இதுவும் ராங். ஏன்னா எப்பயுமே கீழே வந்து பெரிய ரிங் இருக்கணும், அதுக்கு மேலே தான் வந்து சின்ன ரிங் இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டு. இப்போ நான் ரெட் ரிங் மேலே அந்த வயலட் ரிங்கை வைக்கிறேன். கீழே பெருசு, அதுக்கப்புறம் சின்ன ரிங்கு. இப்படி தான் வந்து நம்ம ரிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணணும். இப்போ ரூல் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ஒரு ரிங் மட்டும்தான் எடுக்கணும். ரூல் நம்பர் 2 வந்து சின்ன ரிங் மேலே பெரிய ரிங் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடாது. வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு லாஜிக் தெரியுங்க. அப்புறம் இதே டாய்ஸை வச்சு தான் நம்ம விளையாடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்கள்கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சைஸில் வந்து ஒரு 4-5 சைஸ் வந்து பாக்ஸு இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் இந்த கேமை ப்ளே பண்ணலாங்க. கேமுக்குள்ளே போகலாமாங்க? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இந்த டவரில் வந்து 8 ரிங்ஸ் இருக்குல்ல, இதை நான் செகண்ட் டவர்லேயோ தேர்ட் டவர்லேயோ நான் வந்து ஆர்டர் மாறாமல் அரேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க எல்லாத்தையும் நான் தேர்டு டவரில் நான் ப்ளேஸ் பண்ணணும், ஆர்டர் மாறாமல். அப்படி மூவ் பண்ணுறப்ப நம்மளோட மூவ்ஸை வந்து 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். நிறைய கவுண்டிங்கில் வந்து நம்ம ரீச் பண்ணலாம் டார்கெட்டை. ஆனால் மினிமம் மூவ்ஸில் வந்து நம்ம வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரிங்ஸ் எடுத்தால் 7 மினிமம் மூவ்ஸுங்க, 4 ரிங்ஸ் எடுத்தால் 15, 5 ரிங்ஸ் எடுத்தால் 31, 6 ரிங்ஸ் எடுத்தால் 63 மினிமம் மூவ்ஸு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2n - 1 அந்த n இருக்கிற இடத்துல நீங்கள் நம்பர் ஆஃப் ரிங்ஸ் போட்டுக்கணும். இப்போ நான் 3 ரிங்ஸை மட்டும் எடுத்து விளையாடுறேங்க. இப்போ என்னோடய டார்கெட் வந்து 3வது டவரில் நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் ரெட்டை மூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மூவ், இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, இது சிக்ஸ்த்து, இது 7th மூவ். ஓகேங்களா? இப்போ நான் 3 ரிங்கை வந்து 7 மூவ்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் இப்போ 3 ரிங்ஸ் அல்லது 4 ரிங்ஸ் எடுத்து மூவ் பண்ணி விளையாண்டு பாருங்கள், டார்கெட்டுக்குள்ளே அச்சீவ் பண்ண முடியுதான்ட்டு. இப்போ லாஜிக்குள்ளே போகலாங்க. உங்களோட ஃபஸ்ட்டு மூவ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு ரிங்ஸாக இருந்தால் டார்கெட்டுக்குள்ளே இருக்கணும். அதாவது 3 5 7 9 அப்படி ரிங்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபஸ்ட்டு ரிங்கை எங்கே மூவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட்டில். இப்போ ஈவன் ரிங்ஸாக இருந்தால், அதாவது 2 4 6 8 அப்படிலாம் இருந்துச்சுன்னா, நம்மளுடைய ஃபஸ்ட்டு மூவ் அந்த ரிங்கை எடுத்து எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டார்கெட்டில் வைக்கணும். இப்போ நான் 6 ரிங்ஸ் எடுத்து இந்த லாஜிக்கை அப்ளை பண்ணி காமிக்கிறேங்க. 6 அப்படிங்கிறதுனால இது ஈவன் ரிங்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு 1வது டவரில் இருக்க 6 ரிங்ஸை எடுத்து நான் தேர்ட் டவருக்கு மாற்ற போகிறேன். அப்போ என்னுடைய டார்கெட் வந்து 3வது டவர் தான். இது ஈவன் நம்பர் அப்படிங்கிறதுனால என்னுடைய ஃபஸ்ட்டு மூவ் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 2வது டவரில் இருக்கும். ஏன்னா அதுதான் நான் டார்கெட். ஓகேவா? இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு ரிங்கை எடுத்து நான் அந்த தேர்ட் டவர் ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நான் ப்ளேஸ் பண்ணணும். இப்போ இந்த 2 ரிங்கையும் நம்ம ஃபஸ்ட்டு டவர்லேருந்து எடுத்தோம். இவங்க 2 பேர்த்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இவங்க 2 பேர்த்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சு முடிச்சதுக்கப்புறம் தாங்க நம்ம அடுத்த ரிங்கை அங்கேருந்து எடுக்கணும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நம்ம 3 ரிங் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இவங்க 3 பேர்த்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஓகேவா?
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3வது டவரில் இருக்குல்ல அந்த 2 ரிங்குக்கு டார்கெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது டவர். இங்கே இருக்க அந்த வயலட் ரிங்கை எடுத்து நான் எங்கே மூவ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நான் டார்கெட் டவரில், அதாவது ஃபஸ்ட்டு டவரில். இப்போ இதுக்கப்புறம் ரெட் கலரை தூக்கி நான் செகண்டில் வைப்பேன், அப்புறம் வயலட்டை தூக்கி நான் செகண்ட் டவரில் வைப்பேன். இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்களா? இப்போ அடுத்து நான் மஞ்சளில் ரிலீஸ் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோவுக்கு மேலே இங்கே இருக்க 3 ரிங்ஸை நான் வந்து ப்ளேஸ் பண்ணி ஆகணும். இங்கே 2வது டவரில் 3 ரிங்ஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து ஆடு நம்பர். அதனால் என்னோடய ஃபஸ்ட்டு மூவ் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய டார்கெட்டில் இருக்கும். டார்கெட்டு டவரில் வச்சாச்சு. இப்போ ஆரஞ்சை எடுத்து ஃபஸ்ட்டு டவரில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். வயலட்டை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு டவரில் வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2வது டவரை ஈஸியாக தூக்கி அங்கே வச்சிடலாம். இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த 4 ரிங்கையும் ஒன்று சேர்த்தாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரெட்டை ரிலீஸ் பண்ணி நம்ம செகண்ட் டவரில் வைக்க போகிறோங்க. இப்போ இந்த ரெட் கலர் ரிங்ஸ் மேலே இங்கிட்ட இருக்க 4 ரிங்ஸையும் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு மூவ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டார்கெட்டில் வைக்கிறேன். இப்போ அடுத்து ஆரஞ்சு கலரை எடுத்து நான் ரெட் கலர் மேலே வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் நம்ம ஒன்றா வைக்கணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் எடுத்தால் தான் நம்ம எல்லோவை தூக்கி ரெட் கலர் மேலே வைக்க முடியுங்க. அதனால் நான் க்ரீன் எடுத்து ஃபஸ்ட்டு டவரில் வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2வது டவரில் இருக்க அந்த 2 ரிங்கையும் எடுத்து நம்ம க்ரீன் கலரில் ப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஆர்டர் மாறக்கூடாதுல்ல. அதனால் இப்போ நான் வயலட் ரிங்கை எடுத்து நான் எல்லோ மேலே வச்சுட்டேன்னா இப்போ ஆரஞ்சு எடுத்து க்ரீன் மேலே வச்சுட்டு அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோவை தூக்கி ரெட் மேலே வச்சுட்டோமா? கீழே கரெக்டாக இருக்கா? பெருசு, அதுக்கு மேலே சின்னது. இப்போ இதுக்கு மேலே இருக்க இந்த 3 ரிங்கை நம்ம இது மேலே ப்ளேஸ் பண்ணி ஆகணும். அப்போ இதான் டார்கெட்டு. இது ஆட் நம்பராக இருக்கனால என்னோடய ஃபஸ்ட்டு மூவ் வந்து டார்கெட்டில், அப்புறம் செகண்ட் வந்து தேர்ட் ரோவில் வச்சுக்கிறேன். இப்போ இவங்க 2த்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக வந்துருச்சுங்களா? அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 5 ரிங்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட அந்த பெரிய ரிங்கை தூக்கி அந்த தேர்ட் டவரில் போட்டோம்னா டார்கெட்டுக்கு வந்துட்டோமா? ஓகே. இன்னும் உங்கள் எல்லாத்தையுமே நம்ம தூக்கி அந்த தேர்ட் டவரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், அப்படி தானே? இப்போ இந்த ரிங்ஸ் எல்லாமே 5 ரிங் இருக்கிறதுனால இது வந்து ஆடு, அப்படி தானே? அப்போ என்னோடய ஃபஸ்ட்டு மூவ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டார்கெட்டில் தான் இருக்கும். இப்போ ஆக்சுவலாக என்னோடய டார்கெட் எதுன்னா 3வது டவர் தான் என்னோடய டார்கெட்டு. ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1வது டவர் ஃப்ரீயாக இருக்குது. அப்படி ஃப்ரீயாகவே இருந்தாலும் நாங்கள் போய் வைக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய டார்கெட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு மூவ் வைப்பேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மூவ் அங்கே வச்சிடணும். இப்போ உங்களை தூக்கி அங்கே வச்சிடலாமா? இவங்க 2 பேரும் கரெக்ட் ஆகிட்டாங்களா? இப்போ இந்த க்ரீனை தூக்கி நம்ம எப்படி மேலே இங்கே வயலட் மேலே தான் வச்சாகணும். அப்போ இங்கே வச்சிட்டோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 2 பேர்த்த அந்த க்ரீன் கலர் மேலே உட்கார வைக்கணும். அப்போ என்னோடய மூவ் வந்து நான் டார்கெட்டில் இருக்கும், ஏன்னா அது ஈவன். அப்போ இங்கே வச்சுட்டு இவங்கள தூக்கி இங்கே போட்டுடணும், அவ்வளோதான். இப்போ இவங்க 3 பேர் அரேஞ்ச் ஆகிட்டாங்களா? இப்போ எல்லோவை தூக்கி பிரித்து அங்கே வச்சிட்டிங்கன்னா இப்போ இவங்க 3 பேர்த்த தூக்கி எல்லோ மேலே வைக்கணும், அவங்க தான் டார்கெட்டு. அப்போ என்னோடய ஃபஸ்ட்டு மூவ் வந்து டார்கெட்டில் இருக்கும். ஓகேவா? இப்போ செகண்டு நான் டார்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் 3 ரிங்கை வச்சு விளையாண்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ ரெட் கலரை தூக்கி நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா வயலட் கலரில் வைக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். இப்போ இங்கே 4 ரிங் இருக்குது, அது வந்து ஈவன். ஓகேவா? அப்போ என்னோடய ஃபஸ்ட்டு மூவ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் டார்கெட்டு. அப்போ போட்டாச்சா? அவ்வளோதான். இப்போ இதை தூக்கி நம்ம ஃபஸ்ட்டில் வச்சுட்டு இவங்க 2த்தையும் ஆர்டர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். எப்பயுமே கரெக்டாக ஆர்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ க்ரீனை தூக்கி இங்கே வச்சிட்டிங்கன்னா இங்கிட்ட இருக்க அந்த 2 சின்னதையும் தூக்கி நம்ம க்ரீன் மேலே வைக்கணும், அப்படி தானே? அப்போ நம்ம வயலட்டை தூக்கி எல்லோ மேலே வச்சுட்டு இவங்கள தூக்கி இங்கே வைக்கலாம்ல. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வயலட் தூக்கி ரெட் மேலே வைக்கணும். ஓகே. இப்போ எல்லோவை தூக்கி தேர்ட் டவரில் வச்சிடலாம்ல. இப்போ 3 ரிங்ஸ் தான் இருக்குது. இது வந்து ஆடு, அதனால் என்னோடய ஃபஸ்ட்டு மூவ் வந்து டார்கெட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ரெட்டை தூக்கி ஃபஸ்ட்டு டவரில் வச்சுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் க்ரீனை தூக்கி இங்கே வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 3 ரிங்கு 4 ரிங்கை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாகும். அதே 6 ரிங்கை தாங்க எடுத்திருக்கேன். ஆனால் 2வது டவர் தான் என்னோடய டார்கெட்டு. ஓகேவா? அதனால் என்னுடைய ஃபஸ்ட்டு மூவ் வந்து தேர்டில் இருக்கும். 1 2 3 4 5 6
7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 5 ரிங் இருக்குது. 5 ரிங்க்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 31 மூவ்ஸ் வந்திருக்கு. அப்போ ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக போய்கிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 32 டார்கெட் ப்ளேஸ் வந்துட்டோமா? 30 5 இருக்கா? 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 50, 57, 58, 59, 60, 61, 62, 63. That's all. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.